எப்படி இருக்கு தரா? சாப்பிடு, வேறு சாப்பிடு, நல்லி சாப்பிடு. சூப்பராக சொல்லு சொல்லு, உங்க அம்மாட்ட சொல்லு, எப்படி இருக்க? ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம 10 கிலோ தக்காளி சாதம் ஆர்டர் ஒன்று செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். வாங்க. 10 கிலோ தக்காளி சாதத்துக்கு 4 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். 1.5 கிலோ ஆனியன், 1/4 கிலோ பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். பூண்டு, இஞ்சி 1/4 கிலோ, மல்லி அரைக்கட்டு, கோல்டு வின்னர் ஆயில் 1.5 லிட்டர் எடுத்து வச்சுருக்கோம். மசாலா ஐட்டம் பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் 50 கிராம், மல்லித்தூள் 50 கிராம், பிளாக் பெப்பர் பவுடர் 50 கிராம், ஜீரக பவுடர் 50 கிராம், கரம் மசாலா 50 கிராம், சிக்கன் மசாலா 50 கிராம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது ஒரு 60 ரூபா பாக்கெட், ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். நெய் 200 கிராம், உப்பு, கல்லுப்பு, அரிசி 10 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கோம். அரிசி 10 கிலோ சொல்லு. இங்கே பாரு, என்ன பாரு, அரிசி 10 கிலோ. 10 கிலோவா சொல்லு. அரிசி எங்கே இருக்கு? அரிசி எங்கே இருக்கு? தக்காளி கழுவிட்டீங்களா? இப்போ நம்ம 10 கிலோ தக்காளி சாதம் பிரியாணி மெத்தடில் தம்மு வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். 1.5 லிட்டர் ஆயில் ஊற்றிக்கிறோம். ஆனியன் போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம அரைச்சி வச்சுக்கிற இஞ்சி மட்டும் அரைச்சி வச்சுருக்கோம். அது அந்த மாதிரி இந்த பாத்திரத்தில் இருக்கும்போது சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்து சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம எல்லா வீடியோலையும் உப்பு சொல்லியிருப்போம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 5 விரல ஒரு கை எடுத்திங்கன்னா 5 கிலோவுக்கு. நல்லா கிண்டாயா வரணும். நல்லா கழுவி வச்சுப்போம். நம்மளுக்கு தக்காளி நல்லா குழஞ்சி வந்துச்சு. இந்த பதத்தில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் எல்லாம் சொல்லியிருப்பேன் நான் மசாலான்னு. அந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம நல்லா கொட்டி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம 10 கிலோ அரிசினா 1க்கு 2 தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி நல்லா
அரிசி இப்போ நம்மளுக்கு நல்லா ஊறி வந்துச்சு. இந்த பதத்தில் அரிசியை வடிகட்டி எடுத்துப்போம். அரிசி நல்லா தண்ணி வடிகட்டி எடுத்துப்போம். நமக்கு நல்லா மசாலா இந்த மாதிரி அரிசி போட்டுக்கலாம். நல்லா மூடி போடணும். 5 நிமிஷம் நல்லா வெந்து வந்துடும். நம்மளுக்கு கரெக்டாக தம்மு வைக்கிற பக்கத்தில் கண்ணை நின்றுது. அதனால் மொபைல் லைட்டு வச்சுட்டுலாம் நாங்கள் பிரியாணி போட்டுருக்கோம். அதாவது தக்காளி சாதம் போட்டுருக்கோம் பிரியாணி மெத்தடில். இப்போ நமக்கு நல்லா தம்மு வைக்கிற படம் வந்துடுச்சு. நம்மளுக்கு ஒரு 70% ரைஸ் குக் ஆகியிருந்தால் போதும் நமக்கு தம்மு வைக்கிறதுக்கு கரெக்டாக பண்ணுவோம். இந்த பதத்தில் நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிப்போம். நெய், புதினா, மல்லி சேர்த்துக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். நம்ம நெருப்பள்ளி போட்டுக்கலாம். இந்த மாதிரி தம்மு வைக்கும்போது நல்லா வெயிட்டுக்கெல்லாம் வச்சு நல்லா வச்சிடலாம். வெயிட் வச்சிட்டோம். நம்மளுக்கு ஒரு 20 நிமிஷம் நல்ல தம் ஆகட்டும். இப்போ நம்மளுக்கு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. வாங்க தம்மை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல தம்மை வந்திருக்கு. கொஞ்சம் கம்மியாக இருக்கு. பார்க்குப்பா